வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம பொங்கல் ஸ்பெஷல் கடலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 1/4 கப் கொண்ட கடலை, 1/4 கப் மொச்சை, இதோட ஒரு 1/4 கப் பட்டாணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் நம்ம நிலக்கடலை எடுத்துக்க போகிறோம், அதே 1/4 கப். இது எல்லாத்தையும் தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு ஊற வைக்க போகிறோம். நிலக்கடலை கொஞ்சம் சீக்கிரம் ஊறிடும், அதனால தான் அதை தனியாக ஊற வைக்கிறோம். க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். கடலை கொஞ்சம் எக்ஸஸாக ஊறினா கூட தப்பு இல்லை, அதனால் நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் காலையில் குழம்பு செய்கிறதுக்கு நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுருக்கேன். இதோ இது நல்லா ஊறிடுச்சு. வேகிற டைம் ஒன்றுக்கும் வேறு தான், ஆனால் நிலக்கடலை கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும், அதனால தான் நம்ம அதை தனியாக வேக வைக்க போகிறோம். முதல்ல குக்கரில் கொண்டக்கடலை, பட்டாணி, மொச்சையை ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்துருங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி விடுங்க. முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இதை ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் விட்டு எடுக்கலாம். இதோ வெந்துருச்சு. வெந்தது இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம நிலக்கடலையை வேக வச்சிடலாம். இதுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் 2லேருந்து 3 விசில் விடலாம். இது மோஸ்ட்லி 2 விசில்லே வெந்துடும். இதோ வெந்துருச்சு. இதையும் எடுத்து வச்சுக்குவோம். அடுத்ததாக மசாலா, ஒரு 1/2 மூடி தேங்காயை சின்ன சின்னதாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் போடுங்க. இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள். மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா தான் குழம்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம ட்ரையாக ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். மசாலா அரைக்கும் போது எப்பயுமே உடனே தண்ணி விட்டு அரைச்சிடாதீங்க. முதல்ல ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டிங்கன்னா நல்லா மையாக அரைப்பட்டுரும். ஒரு சின்ன கிளாஸ்க்கு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை மையாக அரைச்சிக்கலாம். இந்த குழம்புக்கு நம்ம மசாலா பொருட்கள்னு கம்மியாக தான் சேர்க்குறோம், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதோட ஒரு 1/2 கப் இல்லைன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி சேருங்க. இதோட நறுக்குன ஒரு முருங்கைக்காயும் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய் இந்த குழம்புக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் கண்டிப்பாக சேருங்க. இப்போ முருங்கைக்காய் வேகணும், அதனால் அதுக்கு அளவாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. முருங்கைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்ததும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கடலை வகைகள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அடுத்ததாக புளி தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி சேர்த்துருங்க. இது இப்போ நல்லா தண்ணியாக இருக்குது. இந்த குழம்பா வர வரைக்கும் கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க வச்சுட்டே வந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி ஆகிடும். இப்போ நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்து கலந்து விட்டுறலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. குழம்பு இறக்கியாச்சு. அடுத்ததாக என்ன, தாளிப்பு தான். தாளிக்கிறதுக்கு நான் இங்கே இதயம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு இதயம் நல்லெண்ணெய். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து. கடுகு வெடிக்கட்டும், உளுந்து கலர் மாறட்டும். கடுகு வெடித்ததும் 1/2 டீஸ்பூன் சீரகம். சீரகம் வறுப்பட்டதும் கொஞ்சமாக கருவேப்பிலை. இதோ கருவேப்பிலையும் வறுப்பட்டுருச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பை குழம்போடு சேர்த்துடலாம். இதோ மணக்க மணக்க சூப்பர் கடலை குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.